பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆவியின் அடையாளங்கள். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், மனுஷனுடைய ஆவி என்று பார்த்தோம். மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குள் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் உயிரோடு இருக்க முடியாது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். ஏனென்று சொன்னால் மனுஷனுக்கு ஆவியை தந்தவர் கர்த்தர், அந்த ஆவியை எடுத்துக்கொள்ளுகிறவரும் கர்த்தர். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஏனென்று சொன்னால் ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நேற்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய ஆவி அவனுடைய உள்ளத்துக்கு உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்கிறாரு, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நேற்று மனுஷனுடைய ஆவியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பது என்பதற்கு என்ன அடையாளங்கள் இருக்கும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், உண்மையாகவே இந்த மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், அதற்கென்று காணப்படுகிற அடையாளங்கள் என்ன, நிறைய காரணங்கள் உண்டு. அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில வார்த்தைகள் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறாரு. அதாவது வேதம் சொல்கிறது ஆவியானவர் ஒருவரே, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஏன்னா வசனம் இப்படி சொல்கிறது, அதாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அதே போல் ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர் தான். சரியா? ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவியானவர் தான் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம தேவ ஆவி என்று சொல்லுகிறோம், கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறோம். சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறார். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தாவீது கூட சொல்லுவார்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது சொல்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இருக்கிறவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குள்ளும் வருகிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்குள்ளேயும் வரமாட்டார். சில குறிப்பிட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், வருகிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர், அவர் எல்லாருக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறவர். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள் என்ன? ஏராளமான காரியங்கள் உண்டு. நான் மிக எளிமையாக, மிக சுருக்கமாக, மிக முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் சொன்ன ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை அழைத்து அவங்கக்கிட்ட சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் மிக தெளிவாக இயேசு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அவன் கர்த்தரால் பலன் அடைஞ்சிருப்பான். அதாவது பலன், ஸ்ட்ரென்த்து, கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்குள் அவங்க பலம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பலவீனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் தெரியுமா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படிம்பாரு. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லை. அதனால தான் பவுல் சொல்லுவார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் குழந்தைகள் என்று எண்ணி உங்களோடு பேச வேண்டியது ஆயிற்று அப்படின்னு சொல்லுவார். ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அதனுடைய அடையாளத்தை சொல்கிறேன். அவன் கர்த்தருக்குள் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான், பலன் உள்ளவனாக இருப்பான். அவனை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. சரி, அதனால தான் இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு கூட தாங்கள் துணிந்து நின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவ ஆவியினுடைய அந்த பலன். பரிசுத்த ஆவினாலே அவங்க பலப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். பரிசுத்த ஆவி உள்ளே வரும்பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் வரும். இருதயத்தில் உள்ளான மனுஷனில் ஒரு பலன் உண்டு. நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு பதில் தந்து என்னுடைய
ஆத்துமாவில் பலன் தந்து, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்து என் ஆத்துமாவில் எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்கிறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக முக்கியமான காரியம் அதுதான். என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து. என்ன செய்வீங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது முதலாவது சொல்கிறது எங்கன்னா எருசலேமில், ரெண்டாவது யூதேயாவில், மூணாவது சமாரியாவில், அதுக்கப்புறம் பூமியின் கடைசி பரியந்தமும். அதாவது உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, சரிங்களா, அடுத்தது புறஜாதிகளுக்கு மத்தியில், அடுத்தது இன்னும் சொல்லப்போனால் மொத்த உலகத்துக்கும் நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா சாட்சிகளாக இருப்பீங்க. இதான் ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, அவன் மெய்யாகவே ஆண்டவருக்குள் பலமுள்ளவனாக இருப்பான். சரியா? ரெண்டாவது காரியம் சொல்கிறேன், அவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பான். நிச்சயமாக அவங்கக்கிட்ட சாட்சி இருக்கும். சரியா? கர்த்தருக்கு அவங்க சாட்சிகளாக இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தாவியானவர் இருந்தார். பரிசுத்தாவி பெற்ற சிம்சோன் தவறுனது உண்மை. பரிசுத்தாவி பெற்ற தாவீது தவறுனது உண்மை. அதே போல் புதிய ஏற்பாட்டில் கூட சில பேர் பரிசுத்தாவி பெற்று தவறி இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியை பெற்ற ஒருவன் தவறினால் அவன் அந்த தவறிலிருந்து மறுபடியும் மீண்டு வந்துடுவான். அந்த தவறுக்குள்ளே விழுந்து கிடக்க மாட்டான். பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு மனிதனாலே தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துவார். நான் இன்னொன்று சொல்கிறேன், கவனிங்க. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும், பரிசுத்த சுபாவங்கள் உண்டாகும். அதைத்தான் பைபிளில் போட்டிருக்கு ஆவியின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியின் கனி என்று சொல்லும்போது ஒரு மரம் வைக்கிறோம். இப்போ ஒரு மரம் வைக்கிறோம்னா அதில் என்ன பழம் வரும்? மாம்பழம் வரும். சரியா? ஒருவேளை உங்கள் வீட்டில் வாழை மரம், அதுவும் அதில் வெரைட்டி இருக்குது. ஒருவேளை எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைன்னு சொல்லுவோம், கசளி பழம்னு சொல்லுவோம். நாட்டு வாழைப்பழம் எங்கள் ஊர் பக்கம் ஃபேமஸ்ஸு. அப்புறம் கோழிக்கூடு. சரியா? இந்த நாட்டு வாழை மரம் வச்சோன்னா கண்டிப்பாக நாட்டு வாழை மரம், நாட்டு வாழைப்பழம் தான் பழுக்கும். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள வந்து என்ன கனி என்று சொல்வது? உங்களுடைய குணாதிசயங்கள், பரிசுத்த ஆவி மூலமாக வெளிப்படுகிற சுபாவங்கள். அப்போ அது என்ன வெளிப்படுது? அது எதை உண்டாக்குது உங்களுக்குள்ளன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நற்குணங்களை உண்டாக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது ஆவியின் கனி நீதியிலும் சகல நற்குணத்திலும் உண்டாகுன்னு போட்டிருக்கு. நமக்குள்ள நல்ல சுபாவங்களை உருவாக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? உங்களுக்குள்ள சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள நற்குணம் இருக்குங்க. உங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்படும். உங்களுக்குள்ள குணாதிசயங்கள் மாறி இருக்கும். இது நான் ஒரே நாளில் குணம் மாறும் அப்படின்னு நான் சொல்லலை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ண உங்கள் சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பி வாழ உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பழைய சுபாவங்கள் மாறி நீங்கள் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள ஒருவேளை சில பலவீனங்கள், நான் சொல்கிற பலவீனம் என்பது பாவம், ஏதாவது சில கேரக்டர் ரீதியாக சில குறைபாடுகள் இருந்தால் கூட பரிசுத்தாவி உள்ளே வரும்போது அது அப்படியே உங்களை விட்டு போயிடும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை பதிய வைக்கிறேன். பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு தேவ மனுஷன் ஒருவேளை அவனுடைய மாம்ச சிந்தையில், மாம்சத்தில் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது ஒரு பாவத்தில் அவன் விழுந்தா கூட அவன் திரும்ப எழுந்துருவான். அந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டான். ஏன்னா ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷனால் தொடர்ந்து அவனால் பாவத்தில் வாழ முடியாது. தெரியாமல் செஞ்சிருக்கலாம், விழுந்திருக்கலாம், ஆனால் எழுந்துருவான். சரியா? ஒருவன் தொடர்ந்து துணிகரமாக பாவம் செய்வானே ஆனால், பாவத்தில் விழுந்து கிடப்பானே ஆனால் மெய்யாகவே அந்த மனிதனுக்குள் பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்தாவின் அடையாளமே அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். பரிசுத்தாவி உள்ள வரும்பொழுது அவன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். சரியா? இது உள்ள வந்தா என்ன பரிசுத்தவானா மாற்றிரும். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவினுடைய அடையாளம் என்ன? நான் கர்த்தருக்குள் பலமுள்ளவனாய் மாறுகிறேன். நான் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவனாய் வாழுகிறேன். நான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவனாய் மாறுகிறேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறாரு. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சரீரம் பாவத்தின் நிமித்தம் செத்ததா இருக்குமா, நீதி நிமித்தம் உயிர் உள்ளதா இருக்குமா?
அப்போ பாவத்துக்கு செத்தவனா நீதிக்கு பிழைத்திருக்கிற மனுஷனா நம்ம இருப்போம். அப்போ பரிசுத்தாவினுடைய அடையாளம் அதுதாங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னா, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையை சொல்கிறேங்க. ஒருபோதும் நம்ம அநியாயத்துக்கு போக மாட்டோம், அக்கிரமும் செய்ய மாட்டோம், அடுத்தவன் பொருளை எடுக்க மாட்டோம். சரியா? அடுத்தவன் மனைவியை நம்ம தப்பான வழிக்கு போக மாட்டோம். போயிருந்தால் கூட திருந்திடுவோம். சரியா? அதே போல் பொய், எங்கூர் பாஷையில் சொன்னால் பொய், திருட்டு, களவு, எத்துவாளி வேலை, ஏமாத்துறது, அடுத்தவன்ட்ட அடித்து பிடுங்கிறது, அநியாயம் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணுறது, இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியத்தை ஒரு பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் செய்ய மாட்டாங்க. அவங்ககிட்ட நேர்மை இருக்கும், அவங்ககிட்ட உண்மை இருக்கும், அவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவன் தான் பரிசுத்தாவி பெற்ற மனுஷன். ஏன்னா பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா இந்த அடையாளங்கள் இருக்கும். பரிசுத்தாவியை பெற்றேன்னு சொல்லிக்கிட்டு வேற மாதிரி இருந்தான்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம், அவங்ககிட்ட பரிசுத்தாவி இல்லை. இன்னும் நிறைய இருக்குங்க. நீங்கள் வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.